குரூப்பு போகிற எக்ஸாமுக்கு நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். நம்ம 10வதுல 225 மார்க் எடுத்திருக்கோம்ல. இந்த வாட்டி எப்படியாட்டி எழுதி இந்த ஊருக்கே நம்ம போஸ்டிங் வாங்கி வந்துடணும்ப்பா. நம்ம ஊர்லேயே நல்லா படித்தவங்கள்லாம் நம்மளும் ஒருத்தி. கண்டிப்பாக நம்ம ஊரில் நம்ம ஒருத்தி மட்டும் போய் பரிச்சு எழுதுனா கூட கண்டிப்பாக நமக்கு வேலை கிடச்சிரும். எப்படியாட்டும் இந்த ஊரில் பஞ்சாயத்து தலைவர் மூஞ்சில கறியை பூசி நம்ம ஒரு அதிகாரியாக வந்து நிற்கணும். இது என்ன 2 டிக்கெட் அங்கேருந்துங்க நடந்து வருது? ஏட்டி மது சிலுப்பா என்னட்டி பஸ் ஸ்டாண்டுக்கு காலம்பரம் வந்திருக்கியோ, என்ன விஷயம்? அண்ணி, எத்தனை நாள் ஆச்சு பார்த்து உங்களை. அண்ணி, ஆடி மாசம் உங்களை பிரிச்சு கூட்டு போயிட்டாங்களா அண்ணி? கவலைப்படாதீங்க அண்ணி, நான் குரூப் 4 எக்ஸாம் எழுத வந்திருக்கேன். அட பாவிகளா, நம்ம எப்படியாட்டி எழுதி வின் பண்ணிடலான்னு பார்த்தா இவளுக்கு வேற வந்து நிற்காளுல நல்ல படிக்கிற பிள்ளைகளா. ஏட்டி மது, நீ தான் நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கல காலேஜில் போய் இது பரிச்சதுக்கு எழுத வர. ஏட்டி சிலுப்பா, நீ தான் கல்யாணத்துக்குலாம் போய் மேக்கப் போட்டு வர, இல்லாட்டி எல்லாத்துக்கும் பொண்ணுகளுக்கெல்லாம் ஒரு மேக்கப்புக்கு தான் 10,000 15,000 வாங்குதில்ல, அப்புறம் எதுக்கு இதுக்கு வந்திருக்க நீ? உனக்கு என்ன தெரியும்? இது கவர்மெண்ட் வேலை கிடைச்சதுன்னா உட்காந்து சாப்பிடலாம். ஆமா, நான் வருஷம் எழுதிருவேன். போட்டிக்கு 2 பேர் வந்துட்டாளுவளோ அவியாளங்கின மாதிரி தான். என் செல்ல அண்ணி, தங்க அண்ணி, எவ்வளோ நாள் ஆச்சு பார்த்து. அண்ணி, எங்க அம்மா உங்ககிட்ட ரொம்ப டார்ச்சர் பண்றாங்களோ? அப்படியா அண்ணி? யாரு, கோவா கிளவியா? அது கிடக்கு சில்ற உன் மூஞ்சிக்காக தாண்டி பார்க்க. நீ பாவம் போல பாசமாக இருப்ப. அது எப்போ பார்த்தாலும் என்கிட்ட சண்டைக்கே வந்துக்கிட்டு இருக்கட்டி. நீ எதுவும் நினச்சிக்காத, நானும் அதுக்கிட்ட கொஞ்சம் பாடாப்படுத்தி அதை கொஞ்சம் சேட்டை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அது உங்களுக்குள்ள மாமியார் மருமகளுக்குள்ள நடக்கிறதுக்கு நான் தலையிட மாட்டேன்ப்பா. என்னது பின்னாடி அடுத்த 2 டிக்கெட் வருது? ஏட்டி திருசா, என்னட்டி இங்க வந்திருக்க காலம்பர பஸ் ஸ்டாண்டுக்கு? நான் இத வாண்ட கேட்கணும். எடி, நாங்க குரூப் 4 எக்ஸாம் எழுத போயிட்டு இருக்கோம் டி. நம்ம ஊர் பள்ளிக்கூடத்துல தான் சென்டர் போட்டுருக்காவ. என்ன இது எண்ணிக்கை கூடிக்கிட்டே இருக்கு. 4 பேர் சேர்ந்துட்டாவுல. இவளுக்கு 4 பேரையும் பெண்ணுக்கு தள்ளி நம்ம வர்றது ரொம்ப கஷ்டமான காரியமே. புக்கே வாங்காமலாம் நம்ம படிக்காம வந்திருக்கோம். நம்ம ஏபிசிடி 4 இருக்கலாம், ஏதாவது ஒன்றை குறிச்சு விடணும். நம்ம குறிச்சு விட்றதான் கரெக்டாகவும் இருக்கணும். அப்படிதான் நான் கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கேன். கேட்டி பிரியங்கா, உன் புருஷன் வக்கீல், உங்கள் அப்பா பெரிய பிஸ்னஸ் மேனு, உங்கள் பெரியப்பா வந்து பஞ்சாயத்து தலைவர். நீங்களாம் ஏமிட்டி போட்டிக்கு எழுத வாரியோ? போட்டு பாடா படுத்துறாளுவோம்மா. நல்ல நல்ல நிலைமையில இருக்கிறவங்கலாம் எதுக்குமா எழுதுவியோ? எங்களை மாதிரி கொஞ்சம் வேலை இல்லாதவங்க கஷ்டப்பட்டவங்க எழுதிட்டு போட்டுமே, எதுக்கு போட்டிக்கு வந்து நிற்கியோ? நல்ல கதையா இருக்க. வசதியா இருந்ததுன்னா நாங்க பொம்பளை பிள்ளைங்க ஏதாவது நல்ல ஒரு வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட மாட்டோம். தனியா எங்களுக்கு சொந்த கால்ல நிக்கணும்னு ஆசை இருக்காதா? போட்டி நிறைஞ்ச உலகம் தான். நீயும் போட்டி போட்டு எப்படியாட்டும் முதல் இடத்துக்கு போ. எங்க போவ போ. ஹலோ லேடிஸ். வந்துட்டாயா பெங்களூர்காரன்? ஏழை சிவா, நீயும் குரூப் இருக்கா? விளங்கிரும்போ. என்னக்கா செய்ய, எங்க அப்பா தொல்லை தாங்க முடியலையே. வரா பாரு முனிஸ் வந்துட்டா. முனிஸ் முனிஸ் ஏ முனிஸ். முனிஸ், குரூப் 4 எழுதவா போறீங்க? ஆல் தி பெஸ்ட். ஏட்டி நீ எல்லாம் நல்லா படிக்கக்கூடியவ, நீ எல்லாம் போட்டிக்கு வந்தா நான் என்னதான்ட்டி செய்ய? சரி வாங்க, ஊர்ல உள்ள அவ்வளோ பேரும் 10ஆம் கிளாஸ் முடிச்சவங்க பூரா வந்திருக்கியோ. நான் எங்க பாஸ் ஆவ? உட்காரு உட்காரு, நீ மட்டும் எனக்கு உட்காரு. இப்போ பஸ் வந்துடும், போயிடுவோம். நம்ம ஊர்லேயே படித்தது நம்ம மட்டும்தான் நினச்சிக்கிட்டு இருந்தா இப்படி ஒரு கூட்டமே வந்து நிற்குத. சாய், பெரிய எரிச்சலால வருது மனசுக்கு. ஐயோ அக்கா, பெல் அடிச்சிட்டாங்க பெல் அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் போனா உள்ள விட மாட்டாங்க. அக்கா, எல்லாம் எடுத்து வச்சிட்டல ஹால் டிக்கெட்லாம்? இருக்கட்டி ஹால் டிக்கெட் ஒரு கருப்பு பியானாவும் தானே எடுத்து வச்சாச்சு. ஏய் திரிசா, பிளாக் பெண்ணாடி கொண்டு போனோம். எனக்கு தாயே, நான் ப்ளூ கொண்டு வந்துட்டேன். உன்னையெல்லாம் எவன் பரிச்சு எழுத வர சொல்லி அழுதா? சும்மா அந்த லேப்டாப்பை வச்சுக்கிட்டு ஹெட்செட்டை மாட்டிக்கிட்டு ஏதாவது ஆடிக்கிட்டு தானே அலைவ. இப்ப வந்து பெண்ணை காணும் மண்ணை காணும் இருக்க. பெண்லாம் தர முடியாது, எழுத்த கடையில 2 ரூபாய்க்கு வாங்கிக்கோப்போ. எங்க இருங்க உங்க அக்கா தம்பி பிரச்சனையெல்லாம் அங்கே கொண்டு போய் வச்சுக்கிடுங்க. நாங்கள் பரிச்சு எழுத போன வழியை விடுங்க. ஆமா, ஓ வாவ், தேங்க்யூ முனிஸ். அதான் தாரன்ட்டாலா. நடப்பா, உள்ள போய் பியானா வாங்கிக்கோ. நாங்கெல்லாம் எழுத வேண்டாமா? பா, அங்கிட்டு போய் தேங்க்ஸ் சொல்லு. தன்னை விட படிச்சவங்க போட்டிக்கு வந்துட்டாங்கன்னா அந்த நெட்ட வழி தலகால் புரியாம கொலைக்க ஆரம்பிச்சிருவா. இங்க இருங்க, எங்க அண்ணிய பத்தி எல்லாம் அப்படி ஒன்றும் பேச வேண்டாம், சரியா? அண்ணி அவ சரியான பண்ணி. அட்ட பாபு மனுஷா முதலா பரிச்சு எழுத வந்து உட்காந்துருக்காரு. அட்ட பாபு மனுஷா ஆபீஸ் போறேன்னு போய் சொல்லிட்டு வந்திருக்காரு. சரியான ஆளு. நான் யோசிச்சேன் ஞாயிற்றுக்கிழமை எதுக்கு ஆபீஸ் போறாருன்னு. இவருக்கு என்ன பொய் புழுவுதாரு இப்படி நம்ம கிட்ட? இருக்கட்டும்.
யோ பாபு மனசா பரீட்சைக்கு வரேன்னு சொல்லவா செஞ்சிரு. சரியான ஆளு. பெஞ்சில் உட்காந்து அமுக்குடி மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கீரு. சொன்னா சேர்ந்து வந்திருப்போம்ல. சும்மாதான் நெட்டம்மா, நீ ஏதாவது நினைச்சிருவல்ல, இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் எழுதுறானேன்னு அதுக்கு தான் சொல்லல. வீட்டுக்கு வரும் உமருக்கு இருக்கு. ஏமா பேசிக்கிட்டே இருக்காதீங்கம்மா, பரீட்சை ஆரம்பிக்க போகுது, எல்லாரும் அமைதியா இருங்க. எப்பா வந்துட்டாவப்பா. எங்க போனாலும் இந்த டீச்சர் கணக்க யாராட்டும் வந்துட்டு நம்ம கழுத்தை போட்டு அறுப்பாவா. சார் பேசிக்கிட்டு இருந்தேன் சார், அது என் புருஷன் தான். ஏமா இங்க நீங்க எல்லாருமே ஸ்டூடெண்ட், அவ்வளவுதான். புருஷன் கிருஷன்லாம் கிடையாது. ஒழுங்கா உங்க பேப்பரை மட்டும் பாருங்க. ஆமா எப்படின்னு தெரியணும்ல. 4 ஆன்சர்ல ஏதாவது ஒன்றை மட்டும் தான் நீங்க சர்க்கிள் பண்ணணும். வேற எல்லாத்தையும் போட்டீங்கன்னா அவ்வளவும் தப்பாயிரும். நல்லா பார்த்து கரெக்டா பண்ணுங்க. சை இதெல்லாம் 10ஆம் கிளாஸ்லலாம் படித்தது மறந்துட்டேன். எத்தனை வருஷம் ஆகுது. இது என்ன வரும்னே தெரிலையா. இது பாரதியார் சொன்னாரா பாரதிதாசன் சொன்னாரானே தெரிலையா. அட கடவுளே, இப்படி கேட்டவனா என்ன செய்ய. கடவுளே முருகா, நான் பாரதியார் தான் போடுறேன். அதுதான் சரியான பதிலாக இருக்கணும். சரியா? ஏடி பிரியங்கா, என்னடி சீரியஸா எழுதிட்டு இருக்க? எனக்கு ஒண்ணுமே தெரியலையே. உன் பேப்பரை காட்டேன். அக்கா, எனக்கு 1வது கேள்வினா உனக்கு அது 19வது கேள்வியா இருக்கும். மாத்தி மாத்தி தான் இருக்கும். ஒண்ணு இருக்காது. ஆன்சர் கிடையாது. ஏபிசிடில ஏதாவது ஒண்ணு குறிச்சு விடு. நானே சும்மா என்னத்தையா தான் அடிச்சு விட்டுருக்கேன். எனக்கு இதுல ஒண்ணு தெரியுது ஒண்ணு தெரியல, அப்படி தான் இருக்கு. ஏடி எனக்கு ஒண்ணுமே தெரியலையே. பேப்பரை கூட மாத்தி எழுதிட்டு தருவேன். அந்த டீச்சர் நம்மள செருப்பு கழட்டி அடிப்பாரு. தெரிஞ்சதை எழுதிட்டு வாமா தாயே. பாபு மனுஷா பேப்பரை காட்டுமையா காட்டும். ஏட்டி சும்மா சும்மா கூப்பிட்டு இருக்காத, 2 பேரையும் வெளியே விரட்டி விட்டுருவாவோ. தாயே சும்மா இரு. இந்த பரீட்சையாட்டி எப்படியாட்டு பாஸ் ஆகி நல்ல கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு போகணும்னு இருக்க. மண்ணள்ளி போட்டுறாத. அட கடவுளே, இவருக்கு என்னமோ இப்படி கோவம் வருது. ஒரு புருஷனா இருந்துட்டு ஒரு பொண்ணுட்டிக்கு ஒரு பேப்பர் காட்ட மாட்டுக்கார. அட பாவி மனுஷா. ஏம்மா என்னம்மா பாடிக்கிட்டு இருக்க? அமைதியா இருக்க முடியாதம்மா. முதல் பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு இப்படி உசுர வாங்குறிய? மிஸ் சும்மா என்ன திட்டாதீங்க மிஸ். நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம்ல பரீட்சைக்கு. மிஸ் இல்லம்மா, சாருன்னு கூப்பிடு. நான் உங்களை மிஸ்ன்னு தான் கூப்பிடுவேன். எனக்கு எப்படி தோணுதோ நான் அப்படி தான் கூப்பிடுவேன். நீங்க மிஸ் மாதிரி தான் இருக்கியோ. மிஸ் தான் நீங்க. டீச்சர். எங்கன்னு உள்ள பைத்தியத்தை கொண்டு இங்க போட்டிருக்காவோ. இல்ல ஒரே ஊருக்காரங்க போல அட்டூழியம் அழுதாவோ. ஏல சிவா, நல்ல பெங்களூர் எல்லாம் போய் படிச்சலாலே எனக்கு காட்டல. இல்லை ஒரு 10 மார்க்குக்காவது காட்டல. நல்லா இருப்ப. முனிஸ்கிட்ட உனக்கு பேச சொல்லி நம்பர் வாங்கி தரேன். ஏக்கா தூர போங்கக்கா, நானே ஒன்றும் தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க ஏதாவது உங்க பேப்பரை காட்டுங்கக்கா எனக்கு. போல லூசு, உனக்கு முனிஸ் நம்பரும் கிடையாது ஒன்றும் கிடையாது. உனக்கு இரு என் மாமியார் நம்பரை வாங்கி தரேன். அதுக்கிட்ட பேசியே சாவடிச்சிரும். இரு கோவா கிழவி நம்பரை உனக்கு மெசேஜ் போட்டு விடுதேன். சரி, முதல்ல 4 இதுக்கு ஏஏவா போட்டோம். இப்போ அடுத்து 4 இதுக்கு பிபியா குறிச்சு விடுவோம். அப்புறம் ஒரு 4 இதுக்கு சிசியா குறிச்சு விடுவோம். இப்படியே குறிச்சு விட்டு கண்டிப்பாக குருட்டாம்பக்கில் ஏதாட்டும் ஒன்று கரெக்டாக தான் இருக்கும். தெரிலங்கும் போது நம்ம அப்படி தான் செய்யணும். எந்த கேள்வியும் விட்டுறக்கூடாது. சரியா மக்களே? ஏட்டி முனிசு கொஞ்சம் காட்டுட்டி. ஒரு 20 மார்க்காவது காட்டுட்டி. நல்லா இருப்ப. நல்ல பளபளன்னு மண்டையை வச்சுக்கிட்டு நல்லா படிச்சுட்டு வந்திருப்பிய. ஏமா சோப்பு சட்டை எத்தனை வாட்டிமா சொல்றது? என்னங்க மிஸ்ஸு? சோப்பு சட்டை. ஆமாம், அந்த முனிஸ் பிள்ளை சோப்பு சட்டை தான் போட்டிருக்கு. ஏட்டி முனிஸ் அமைதியாக உட்காந்து எழுது. மூச்சு விடுறது அவருக்கு கேட்க போல. ஏமா உன்னையதாம சொன்னேன் சோப்பு சட்டை. பேசிக்கிட்டே இருக்க. எல்லாரும் எவ்வளவு அமைதியா பரிச்சு எழுதுறாவோ, நீ மட்டும் பேசிக்கிட்டே இருக்கமா. இன்னுமே சத்தம் கெடுத்துனா வெளியே அனுப்பிடுவேன். ஹலோ மிஸ், என்ன ரொம்ப கத்திட்டு இருக்கியோ? முதல் சீட்ல கண்ணாடி போட்டு உட்காந்துருக்கிறது யாருன்னு நினைச்சியோ? என் புருஷன் பிளந்து. ஆமா, ஒரே அடியா சவுண்டு கூட்டிக்கிட்டே போகுது. ஏதோ 4 வார்த்தை நம்ம ஊருக்காரவையெல்லாம் இருக்காமலேன்னு பேசிட்டேன். இது ஒரு தப்பு. இந்த வாரத்துக்கு வாரிரு. பாபு மனுஷா, இவர் என்னன்னு காலு? நல்லா இருப்பட்டி, படிச்சதும் மறந்து போயிரும். கொஞ்சம் எழுத விட்டுட்டி நல்லா இருப்ப நீ. அட ரோசங்கிட்ட பாபு, உன் பொண்டாட்டியும் உன் கண்ணு முன்னாடியே ஒரு ஆளு ஏசுதாரு. நீ இப்படி இருக்கிய? சீ, சரியான மண்ணுளி பாம்பு. மண்ணு. என்ன நீங்க தான் புருஷனா? பெரிய சண்டியரா? அடிச்சிருவீரோ? எக்ஸாம் காலில் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கு, கேட்டா ஆளை வச்சு மிரட்டுறீங்களோ? ஐயா, நான் யாரையுமே வச்சு மிரட்டலைங்கய்யா. ஐயா, நான் பரிச்சு எழுத வந்த பாவப்பட்ட மனுஷங்கய்யா. ஐயா, எனக்கு இதுக்கு ஒன்றும் தெரியாதுயா. நானே பொண்டாட்டி பரிச்சு எழுதிட்டு போயிருந்தையா. அவ ஒரு பைத்தியம். நீங்க எதையும் கண்டுக்காதியோ. நல்ல ஊருக்குள்ள கொண்டு நம்மள போட்டிருக்காவையா. சரி, பாபு மனசா இன்னும் பண்ணிட்டு போறாரு. நம்ம வந்த வேலையை பார்ப்போம். இங்கி பிங்கி டாங்கி எங்க அப்பா டாங்கி, இங்கி பை குங்கி பை டுங்கி சிங்கி டாங்கே. அப்போ இதுக்கு விடையே. 1 குடம் தண்ணி எடுத்து 1 பூ பூத்தாச்சி. 2 குடம் தண்ணி எடுத்து 2 பூ பூத்தாச்சி. அப்புறம் என்ன வரும்? அப்போ இதுக்கு ஆன்சர் சி. கடவுளே இப்படியெல்லாம் பரிச்சு எழுதுவாங்களா? நான் இன்னைக்கு தான் பார்க்கேன். எச்சுச்சுமி தம்பி, ரொம்ப நேரமாக எழுதிட்டு இருக்கியோல, ஒரு சின்ன உதவி பண்ண முடியுமா? உங்கள் கொஸ்டின் இருக்குல்ல, கொஸ்டின் அதில் ஏவா பியா சிடியான்னு சின்னதாக புள்ளி மட்டும் வச்சு கொடுங்க. அதை நான் பார்த்துட்டு நான் உடனே தந்துடுறேன். தரமாட்டியலோ?
யார்கிட்ட கூட பார்க்க மாட்டேக்கு பாரு செய். பாபு ஏ பாபு, பாபு ஏ பாபு. சத்தியமா எனக்கு ஒண்ணுமே தெரியாதுட்டி, என்ன கூப்பிடாதட்டி. அந்த ஆளு வேற முறைச்சுக்கிட்டு இருக்காரு, என்ன விட்டுருட்டி, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. புருஷனும் பொண்டாட்டியும் வெளியே போக போறீங்க, அதான் நடக்க போகுது. ஆமா, 5 வருஷத்துக்கு 2 வரை எழுத முடியாத மாதிரி நான் பிளாக் மார்க் வச்சு விட போறேன். மிஸ் பிளாக் கலர் எனக்கு பிடிக்காது, எனக்கு சிவப்பு கலர் தான் பிடிக்கும். எனக்கு சிவப்பு கலர் மார்க் வச்சு விடுவீங்களா? வேண்டாம் வேண்டாம், எனக்கு பிங்க் கலர் தான் பிடிக்கும். எனக்கு பிங்க் கலர் மார்க் வச்சு விடுங்களேன். எல்லா கலரும் வச்சு விடுவேன். நீ இப்ப திரும்பி உட்காருமா, பேப்பர் குடிக்க வெளியே அனுப்பிடுவேன். Hello, excuse me, what nonsense talking you are idiot, முடியட் கடியட் சடியட் யூ ஸ்டூபிட். தெரியலையே, அதுக்கப்புறம் நிறைய பேசி விடுவோம் பார்த்துக்கிடுங்க, போயிருங்க அங்க. சி, காலையில என் பொண்டாட்டி மூஞ்சில முழிக்கும் போதே தெரியும் இந்த மாதிரி தான் எனக்கு நல்ல நாளா இருக்காதுன்னு. தாஜ்மஹாலை யார் கட்டினாவோ? தாஜ்மஹாலை கொத்தனார் தானே கட்டியிருப்பாவோ? ஆமா, கொத்தனார் தானே கட்டியிருப்பாவோ. இல்லை வேற இல்லாம பேரெல்லாம் கொடுக்க, அட கடவுளே, கொத்தனார் பேரெல்லாம் போட்டு வச்சுருக்காவுல, நமக்கு தெரியாதப்பா. சார் எல்லாம் நம்ம ஊர் காரியவே, நம்ம சொந்தக்கார ஆட்கள், நம்ம ஃப்ரெண்டு மாதிரி எல்லாம் உட்காந்துருக்காவோ, ஒரு நாதியும் உதவி செய்ய மாட்டேங்குப்பா. சி, ஆபத்து காலத்துல உண்மையான நண்பனை புரிஞ்சுக்கிடலாம், ஆபத்து காலத்துல உண்மையான புருஷன் கூட உதவி செய்ய மாட்டான். டைம் அவுட், டைம் அவுட். எல்லாரும் பேப்பரை கொடுங்க, எழுதுனது போதும். பேப்பரை கொடுங்கம்மா. சார் 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 ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், சார் சார் ஒரு 5 நிமிஷம் சார், 5 நிமிஷம் சார். ஆமா, 2 மணி நேரத்துல முடிக்காதத 5 நிமிஷத்துல முடிச்சு கிழிச்சியோ. இவ்வளவு நேரமும் வாய் பார்த்துக்கிட்டு பாட்டு படிச்சுக்கிட்டும் சேட்டையை பண்ணிக்கிட்டோம். முதல்ல ஓம் பேப்பரை தான் போடுங்க, குடும்ப பேப்பரை. அட பேதியில போற வாத்தியார் நம்ம பேப்பரை ஆளை தூக்கிட்டானா கண்ணு வச்சு, அட கடவுளே, ஒரு 5 நிமிஷம் கொடுத்துருந்தா ஒரு 5 கேள்விக்கு பதில் எழுதிவிட்டு போட்டு வந்திருப்பனே. ஐயோ ஐயோ ஐயோ, நான் என்ன செய்வேன்? பாபு மனுஷன் ஓடிட்டாரோ? ஓடட்டும். ஏட்டி முனிசு மது எல்லாம் எப்படி செஞ்சு ஓட்டி நல்ல பண்ணி எல்லாம் பறிச்ச? ஏட்டி திரிசா பிரியங்கா, சொல்லுங்க டி, என்ன டி, உங்க அப்பா மாதிரி நீங்க இந்த ஊருக்கு தலைவராயிருவியா? சொல்லு. அட போமா, நீ வேற. நாங்க எதை எழுதணுமேன்னு வந்து எழுதணும், இவ ஒருத்தி அதுக்குள்ள கோட்டையே கட்டிடுவா கனவுல. முனிசு போனதும் பிறத்தாலேயே ஓடுதானே. இன்னைக்கு இவங்க மேட்ரு பெருசா வெடிக்க போதோ. போ, தெரிசாவே முதல்ல தெரிஞ்சு ஆடிப்புடுவா ஆடி. ஏட்டி மது, வீட்டுக்கு வந்துட்டு தானே போவ, இல்லை அப்படியே ஹாஸ்டலுக்கு போயிருவியா? அண்ணி, வீட்டுக்கு வருவேன், ஆனா நீங்க அங்கதானே இருக்கீங்க, நான் எப்படி உங்களை பாக்குறது? ஏட்டி அதெல்லாம் சும்மா ஒப்புக்கு சப்பானி, ஒன்றும் கிடையாது. அங்கிட்ட இங்கிட்ட தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன், அதெல்லாம் ஒன்றும்ல. சரி, நீ வீட்டுக்கு வானா நம்ம போவோம். சரி டி, நாங்களும் நேரம் ஆயிட்டு போறோம், பசி எடுக்க ஆரம்பிச்சிட்டு. பாப்போம், நாளைக்கு பாப்போம்னே. பாய். ஆட்டும் பாய் 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 பாய்.